ஹலோ கைஸ், வெல்கம் டு நியூ எபிசோட் ஆஃப் மை லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் டியூஸ்டே ஈவினிங். நாங்கள் பெங்களூரில் இருக்கோம். பக்கத்தில் திருவிழா நடக்குது, அதால் கிளம்புங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. அதுக்காக சரி ஓகே கிளம்பிட்டு இருந்தோம். நான் இங்கே வந்து இது வரைக்கும் திருவிழாலாம் அதிகமாக அட்டன் பண்ணது கிடையாது. இங்கே எப்படி நடக்கும்ன்றதும் எனக்கு அவ்வளோவா ஐடியா கிடையாது. சரி ஓகே எப்படி இருக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு தான் நான் கிளம்பிட்டு இருந்தேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்து அன்னதானம் போட்டிருந்தாங்க. இங்கே பயங்கரமாக போடுறாங்கங்க இங்கே அன்னதானம். நம்ம வெஜ்ஜாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதிக நிறைய டிஷ்ஷு போட்டு வைப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு தான் வச்சுருந்தாங்க. கோவில் திருவிழாவுக்கு நான்வெஜ்ஜெலாம் செய்கிறாங்க. இங்கே நிறைய டிஷ் வச்சுருந்தாங்க. சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் 65, சிக்கன் பிரியாணின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருந்தாங்க. பட் என்னால் வீடியோ எடுக்க முடியல, ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததால். திருவிழாவுக்கு கிளம்பி போயிட்டோம். அங்கே பார்த்தா கூட்டம், அவ்வளோ கூட்டம். நிறைய கடைங்க போட்டிருந்தாங்க. இவ்வளோ பெருசாக நடக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாளில் சும்மா திருவிழானா சும்மா சிம்பிளாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பயங்கர பெருசாக இருந்தது. கடை பயங்கரமாக போட்டிருந்தாங்க. 20 ரூபா கடைலாம் போட்டிருந்தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையில பார்த்து 20 ரூபா கடையெல்லாம், 10 ரூபாய் 20 ரூபா கடையெல்லாம் இப்போலாம் போடவே மாட்டுறாங்க. எங்கள் ஊர் திருவிழாவில் கூட போடுறதே கிடையாது. இங்கே 20 ரூபா கடையெல்லாம் பார்த்துட்டோடனே திங்ஸ்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 20 ரூபா கடைக்கும் போய் பார்த்துட்டு இருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமியெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தது. நல்ல டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. அங்கே பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து திருவிழாவில் வாங்கின திங்ஸ்லாம் வந்து இப்போ கொஞ்சம் காமிக்கிறேன். இந்த ஜார் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா, 2 ஜார் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி கப்பு, இது வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா. அப்புறம் இந்த சப்பாத்தி எடுக்கிறோம்ல, இதுவும் 20 ருபீஸ் தான். அப்புறம் ஜூஸ் ஃபில்டர், அப்புறம் இந்த தட்டு, குட்டி தட்டு, அதுக்கப்புறம் இந்த கப்பு, இதெல்லாம் எல்லாமே 20 ருபீஸ் தான். அப்புறம் இந்த ஸ்பூனோட ஸ்டாண்டு, இதுவும் நல்லா இருந்துச்சு. இதுவுமே 20 ருபீஸ் தான். இது எல்லாமே 20 ருபீஸ் தான். கிளிப்பும் 20 ருபீஸ் தான். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து இந்த செயின் வாங்கியிருந்தேன். இது வந்து 100. இது எப்படி இருந்தாலும் இவள் பிச்சு போட்டுருவா, அதுக்காக வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அவளுக்காக இந்த ட்ரம்ஸ் வாங்கியிருந்தேன். அது பாருங்க இன்னமா ட்ரம்ஸ் வச்சு விளையாடிட்டு இருக்கான்னு பாருங்கள். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் வந்தோமா, அதால் அவளால் விளையாட முடியல. காலையில் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு அதை எடுத்து வச்சுட்டு விளையாடுறது அவளுக்கு வேலையாக இருந்துச்சு.